காளி வெங்கட், அர்ஜுன் தாஸ், சிவாத்மிகா இவங்க ஆக்டிங்கில் சில நேரங்கள் சில மனிதர்கள் படம் மூலயமா டிபட்டான டேரக்டர் விஷால் வெங்கட் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான பாம் மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 19 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதேன்னு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரிஸ் சினாப்சிஸ் என்னன்னா, காலக்கம்மாய்பட்டின்ற ஊரில் வருஷம் மலை மேலே மயில் கத்துறது, ஜோதி தெரியறதுன்னு கோலாகலமாக திருவிழா நடக்கும். திடீர்னு ஒரு நாள் மலை மேலேருந்து ஒரு பெரிய பாறை உருண்டை வந்து 2 பாதியாக ஊரில் 2 சைடும் விழுந்துடுது. இப்போது அவங்க சைடில் விழுந்த கல் தான் உண்மையான சாமின்னு 2 சைடும் சண்டை வர தகராறு பெருசாகி காலப்பட்டி கம்மாய்பட்டின்னு 2 ஊராக பிரிஞ்சிருதுங்க. இப்போது ப்ரெசென்ட்டில் காளி வெங்கட் மூட நம்பிக்கையெல்லாம் எதிர்த்து ஒரு பகுத்தறிவாளனா 2 ஊர் மக்களையும் ஒன்று சேர்க்க போராடுறாருங்க. அர்ஜுன் தாஸ் காளி வெங்கட்டோட ஃப்ரெண்டாகவும் அவர் ஆப்போசிட் ஊர்லேயும் இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் காளி வெங்கட் எதிர்பாராத விதமாக செத்து போக பாடியிலேருந்து ஒரு சில ஹைப்போதெட்டிக்கல் விஷயமெல்லாம் நடக்குதுங்க. காளி வெங்கட் செய்ய முடியாததை அவர் பாடியை வச்சு அர்ஜுன் தாஸும் காளி வெங்கட்டோட தங்கச்சியான சிவாத்மிகாவும் 2 பேரும் சேர்ந்து இந்த 2 ஊரையும் ஒன்று சேர்த்தாங்களா இல்லையான்றது தாங்க இந்த பாம். இந்த ஸ்டோரியே ரொம்ப யூனிக்காகவும் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்லேயும் ஆரம்பிச்சது நல்லா இருந்துச்சு. இந்த ஊரில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் காமிச்சிட்டு அட்லாஸ்ட் அதை கன்க்ளூட் பண்ண விதம் நல்லா டச்சிங்காகவே இருந்ததுங்க. கிளைமேக்ஸ் லாஸ்ட் 10 minutes ஃபீல் குட் மூடில் ப்ரெசென்ட் பண்ணது படத்துக்கு ஒரு சிறப்பு. அது மாதிரி சின்ன கேரக்டர் வச்சு கூட அவங்க கேரக்டர் ஆர்க் மூலியமாக சின்ன சின்ன இடங்கள்லையும் ஸ்கோர் பண்ணிப்பாரு டேரக்டர். காளி வெங்கட்டோட கேரக்டர் ஆர்க்கும் பயங்கரமாகவே வந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷான பிளாட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கறதுக்காக இந்த படத்தை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். மூவியோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் மட்டும் தான் நல்லாயிருக்கு. மற்ற இடங்கள்லாம் கதை ஓட்டமே இல்லை. ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப பொறுமையாக தான் மூவ் ஆகுது. நடுவில் அங்கே இங்கேன்னு சின்ன கேரக்டர்ஸ் மூலயமா இம்பாக்ட் தரதை தவிர பெரும்பாலான இடங்களில் ட்ராகி ஃபீல் கொடுக்க தாங்க செய்யுது. காளி வெங்கட் தவிர மெயின் கேரக்டர்ஸ் எதுவுமே ஸ்ட்ராங்காக எழுதப்படலை. படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பாம் வச்சு நிறைய இடங்களில் ஹியூமர்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பெரும்பாலான இடங்களில் சிரிப்பே வராமல் ஒரு ட்ராமாவாக கடந்து போகிற மாதிரி தாங்க இருந்தது. ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது காளி வெங்கட் ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. அவரோட ரோல் பார்க்க ஈஸியாக இருந்தாலும் அவ்வளோ நேச்சுரலாக வந்ததுக்கு அவரோட ஆக்டிங் தாங்க முக்கிய காரணம். தாஸ் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆளாக கிராமத்து பையன் லுக்கில் ரொம்பவே சட்டிலாக ப்ளே பண்ணியிருக்காரு. சின்ன வயசில் ஏற்பட்ட ட்ராமானால தான் இப்படி இருக்காருனாலும் அவருக்கு இந்த கேரக்டர் செட் ஆகாத ஃபீல் தாங்க வந்தது. கிளைமேக்ஸில் ஒரு 2 minutes சாமி வந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாருங்க. அந்த இடத்துல பயங்கரமாகவே ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஆலாசருடன் யூடியூபராக வர காமெடிலாம் பெருசாக ஒர்க் ஆகலைனாலும் செகண்ட் ஹாஃபில் அவருக்குனே உண்டான கவுண்டர் காமெடியில் பேக் டு ஃபார்ம் வந்துடுறாரு. சிவாத்மிகா டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. இவங்க போக நாசர், அபிராமி, சிங்கம்புலி போன்ற சீனியர் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் இருந்தும் அவங்க கேரக்டர்லாம் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாததுனால அவங்களால எதுவும் யூஸே இல்லைங்க. டிஎம்ஆன் மியூசிக்னால தான் நம்மளால் படத்தை உட்காந்து பார்க்க முடிஞ்சதுன்னே சொல்லலாங்க. எமோஷனல் அண்ட் காமெடி ஷஃபில் ஆகி வரதால எந்த சீனை எப்படி கன்சியூம் பண்ணணும்னு மியூசிக் ட்ராக்லேயே எடுத்து சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் ஒரே சீன் எமோஷன் ட்ராக்ல அண்ட் அடுத்து அதே காமெடி ட்ராக்லேயும் சொன்னது அவரோட டேலண்ட்டை தான் காமிக்குது. எடிட்டர் அவங்க இந்த படத்தில் ஒரு 4-5 கேரக்டர் இன்ட்ரோ கொடுத்தா ஞாபகம் வச்சுக்கலாம். 20-30 கேரக்டருக்கு இன்ட்ரோ கொடுத்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நமக்கு பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி இன்ட்ரோ அண்ட் கிளைமேக்ஸ், தென் ஃபைனலி டி இமானோட மியூசிக். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ராகி ஸ்க்ரீன் பிளே, புவர் கேரக்டர் ஆர்க், கோர் ஸ்டோரியை ஸ்ட்ரெச் பண்ணது, ஹியூமர்லெஸ் ஜோக்ஸ் இதெல்லாம் தாங்க. ஓவராலாக ஒரு நல்ல கருத்துள்ள படம். ஸ்லோவாக போனாலும் காமெடிலாம் பெருசாக ஒர்க் ஆகலைனாலும் பரவாயில்ல அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த நாய்ஸ்லெஸ் பாம். சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி இஸ் 5.5 out of 10. Thank you guys.